ஹாய். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஸ்ஸில் ரூக் பற்றி பார்க்க போகிறோம். ரூக் அப்படின்றது வந்து எதுனா நம்மளை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஆர். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லெட்டரை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ரெப்ரசன்ட் பண்ணிக்குவோம். ஆர் அதோட வேல்யூ வந்து என்னென்னா 5. இப்போ நமக்கு வந்து நம்ம ஆப்பனண்ட்டோட ஒரு ரூக் நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாயிண்ட் வந்து என்னவாயிடும்னா 5 அப்படி ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ரூக்கோட வேல்யூ வந்து 5. அப்போ அது நெக்ஸ்ட்டு வந்து 2 ரூக், ஒயிட் பிளேயர்கிட்ட 2 ரூக் இருக்கும், பிளாக் பிளேயர்கிட்ட 2 ரூக் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ரூக் வந்து எங்கன்னா நம்மளோட 2 கார்னரில் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டும் ரூக்காக இருக்கும், லாஸ்ட்டும் வந்து என்னது ரூக். நம்மளோட ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு A1 இது ஒயிட்டாக இருந்தால் A1 வந்து ரூக்காக இருக்கும், அதே மாதிரி H1 வந்து ரூக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளாக் பிளேயராக இருந்தால் A8லேயும் H8லேயும் நமக்கு வந்து என்னது ரூக் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த இதில் பார்த்தா நம்ம 2 ரூக் இருக்கும்னு பார்த்தோமா பிளாக்கில். ஒன்று வந்து எந்த ஸ்கொயர் பிளேஸ் ஆகிருக்கணும்னா பிளாக் ஸ்கொயரில், இன்னொன்று வந்து ஒயிட் ஸ்கொயர். ஆல்டர்னேட்டிவாக ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கொயர்லேயும் பிளேஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ரூக் எப்படி ஃபஸ்ட்டு மூவ் ஆகும்னு பார்க்கலாம். ரூக் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனாக மூவ் ஆகும். ஒன்றா ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடி போகும், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட்டு ரைட் பேக். ஸோ இந்த 4 டைரெக்ஷன்லையுமே போகும், ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் போகும். அதே மாதிரி மெயின் கண்டிஷன் வந்து என்னென்னா அது எந்த ஒரு காயினையும் ஜம்ப் பண்ணாது. இது ஃப்ரண்ட்லேயும் போகலாம், பேக்லேயும் வரலாம், பட் அது வந்து என்னது ஜம்ப் பண்ணாமல் போகும். இப்போ ஆப்பனண்ட்டோட பீஸ் இருக்குன்னா அதை அட்டாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியும். ஓன் பீஸ் இருக்கும் போது என்ன பண்ண முடியாது, அதால் ஜம்ப் பண்ணிவிட்டு போக முடியாது. ஸோ அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கும். இப்போ ரூக்கோட இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இதோட மூமெண்ட் வந்து எங்கெங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட் லைன் போகலான்னு பார்த்தோமா. ஸோ இதில் எங்கே வேணாலும் எம்டி ஸ்கொயராக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை அது எங்கே வேணாலும் போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அது வந்து என்னது எங்கே வேணாலும் போகலாம், அன்லஸ் அந்த ஸ்கொயர்ஸ் வந்து எம்டியாக இருக்க வைப்போம். இப்போ அதில் வந்து நம்மளோட ஓன் பீசஸ் இருந்தால் அந்த இடத்துல ஸ்டக் ஆகிடும், இல்லை ஆப்பனண்டோட பீஸ் இருக்குன்னா அதை அட்டாக் பண்ணிவிட்டு மூவ் ஆகலாம். ஸோ இதுதான் மெயின் கண்டிஷன். அது ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகும், ஆனால் எந்த பீஸையும் ஜம்பும் பண்ணாது. ஆப்பனண்ட் பீஸ் இருந்தால் அட்டாக் பண்ணி போகும், ஓன் பீஸாக இருந்தால் அந்த இடத்துல ஸ்டக் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் இந்த இதுவே இங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ என்னோடய மூமெண்ட் வந்து இந்த பாக்ஸில் எங்கே வேணாலும் நான் வந்து என்ன பண்ணலாம், மூவ் பண்ண முடியும். ஓகே. இப்போ சப்போஸ் இங்கே அப்படின்னு பார்க்கும்போது அதோட இது என்ன ஆகிடுது, அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எங்கே வேணாலும், ஸோ ஹரிசாண்டலாகவும் போய்க்கலாம், வெர்டிக்கல். ஸோ அந்த எம்டி ஸ்கொயராக இருக்கும் பட்சத்தில் அதோட எங்கே வேணாலும் அது மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ சப்போஸ் என்னோடய பீசஸ் இங்கே இருக்குது அப்படின்னா, சாரி, இப்போ வந்து இது வந்து ஆப்பனண்டோட பீஸா. ஸோ நம்ம வந்து பிளாக்கோட ரூக் வச்சுருக்கோம், இது வந்து ஒயிட் குயினு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா எய்தர் நான் வந்து இதை போய் அட்டாக் பண்ணணும், அட்டாக் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிக்கணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு, எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, ஆப்பனண்ட்டோட பீஸ் வந்ததும் நான் எப்படின்னா இது எந்த இடத்துல நான் போய் அட்டாக் பண்ணுறேனோ அந்த இடத்தோடு நான் வந்து என்னது ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபர்தராக நான் மூவ் பண்ணக்கூடாது. அட்டாக் எந்த இடத்துல பண்ணணும் அங்கே நிற்கணும். இப்போ சப்போஸ் என்னோடய ஓன் பீஸே இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண முடியாது, இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ என்னோடய ரூக்கோட மூமெண்ட்டு ஒன்றா நான் மேலே போகலாம், பேக்கில் மேலே இப்படி போகலாம், பேக்கில் வரலாம், இல்லைன்னா என்னோடய ரைட்டில் போக முடியும், லெஃப்டில் போக முடியாது. ஏன்னா அது என்னோடய பீஸு. ஸோ அந்த இடத்துல பிளாக் ஆகி ஸ்டாப் ஆகிடுது. ஆப்பனண்ட் பீஸ் எதுவாக இருந்தாலும் இன்கேஸ் அது வந்து நம்ம அட்டாக் பண்ணுறதுனால நம்ம சேஃப்டியும் பார்த்துக்கணும், நம்மளோட பீஸ் போயிடக்கூடாது. இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா அப்போ என்னது, ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன்றா நான் இந்த ஸ்கொயருக்கு வரலாம், இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ஆப்பனண்ட் பீஸ் அட்டாக் பண்ணி இந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிடணும்.
அதுக்கு அடுத்த பாக்ஸ் நான் போகக்கூடாது. இதுதான் ரூக்கோட மூமெண்ட்டு. ரூக்கோட மூமெண்ட் என்னது, ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.